ஹலோ! ஹஸ்பண்ட் வந்து டின்னருக்கு பாஸ்தா பண்ண தெரியுமான்னு சொல்லி கேட்டாரு. சரி ஓகே பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாஸ்தா எடுத்துக்கிட்டு, அத நான் வந்து உப்பு அண்ட் ஆயில் சேர்த்து நான் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் பண்ண போறது பட்டர் அண்ட் கார்லிக் பாஸ்தா. அதுக்காக வந்து பட்டர் விட்டு, கொஞ்சம் பூண்டு, வெங்காயம், வரமிளகாய் போட்டு வதக்கி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி அண்ட் டேஸ்ட்டுக்காக வந்து நான் முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா வணங்குனதுக்கப்புறம், அது ஆறுனதுக்கப்புறம் நான் மிக்ஸியில போட்டு அரைச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து வெங்காயம், பச்சை மிளகா அண்டு ஸ்ப்ரிங் ஆனியன், குடமிளகா அண்ட் பேபிகார்ன் நான் சேர்த்துருக்கேன். அது நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சிடலாம். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு உப்பு அண்ட் காரம் பார்த்து சேர்த்திக்கலாம். அது வணங்கினதுக்கப்புறம் நான் பாஸ்தா டேஸ்ட் மேக்கர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி போட்டு எடுத்துடலாம். நான் சைடில் வந்து முட்டை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதில் ஆட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் நல்லா நம்மளோட கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டாச்சு. ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எக்கை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எக்கை ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுறலாம். நான் டேஸ்ட் மேக்கர் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கிட்டேங்க. அதனால டேஸ்ட் எனக்கு கொஞ்சம் வியர்டாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்து அளவாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருந்த பாஸ்தாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுறலாம். மசாலா எல்லாம் வந்து பாஸ்தாவோட கோட்டாகி வர்றதுக்காக நம்ம ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் போட்டு அதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். அதுக்கப்புறம் நானும் ஹஸ்பண்டும் வந்து சூப்பராக சாப்பிட்டு டின்னரை முடிச்சாச்சு. அவர் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சுங்க. பாய்.